கழகத் தலைவர் சிபிஐ 3 பேரை கைது செய்த உடனேயே அந்த வழக்கு நீண்ட நாளுக்கு இழுத்தடிக்கக்கூடாது, உரியவர்கள் மீது, அதாவது சாதாரண குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க, அதற்கு பின்புலமாக இருந்தவர்கள் மீது அந்த விஐபி குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், நியாயம் வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி மகளிர் அணியைச் சேர்ந்த எங்களது மகளிர் அணி செயலாளர் கனிமொழி எம்பி அவர்களை எங்களது தலைவர் தளபதி அவர்கள் கோவைக்கு அனுப்பி வைத்தார். நானும் அதை போலவே மாவட்ட செயலாளர் தென்றல் செல்வராஜ் அவர்கள், நண்பர் சேனாதிபதி உள்ளிட்ட நாங்கள்லாம் எங்களது மகளிர் அணி செயலாளர்கள் காரில் பயணம் செஞ்சோம். எதற்காக ஈச்சனாரிக்கு பக்கத்தில் எதற்காக நீங்கள் கைது பண்ணீங்க? நியாயம் கேட்டு போராட வருகின்ற எங்களது மகளிர் அணி செயலாளர் ஏன் நீங்கள் கைது பண்ணுறீங்க? அது மட்டுமல்ல, மாவட்டம் முழுக்கமே எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் போட்டு காவல்துறை இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தை தடுக்கக்கூடிய மர்மம் என்ன? அப்பட்டமாக தெரிகிறது. அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அந்த குற்றங்களை தடுப்பதற்கு பல வழிகளிலே முயற்சி செய்கிறார். அந்த குற்றங்களை தடுப்பதற்கு நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் பொள்ளாச்சி ஜெயராமனும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பது நல்லாவே தெரியுதுங்க. இதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தே கிடையாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு கொடைக்கானலில் பிளசன்ட் ஸ்டே என்ற ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு முறைகேடாக சட்டத்திற்கு புறம்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அனுமதியை கொடுத்தார். அப்படி அனுமதி கொடுத்ததற்கு சிறை தண்டனை என்று தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்தோடனே அதிமுகவை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க? தருமபுரியில் வேளாண் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் பயணம் செய்த பேருந்தை தீவை எரித்தார்கள். அப்படி தீவை எரித்ததில் கேமலதா, கோகிலவாணி, காயத்ரி என்ற பெண்கள் 3 பெண்கள் கதற 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 அதிமுக நயவஞ்சகர்களால், அதிமுகவுடைய கொடிய மிருகங்களால் கதற கதற அந்த பெண்மணிகள் அன்றைக்கு தீயிட்டு கொளுத்தி கொன்றார்களே. நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க. அப்படி கொன்றவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது, மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்தது. பெண்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும்? அந்த நயவஞ்சகத்தனமாக தன்னுடைய சொந்த கட்சியாக இருந்தாலும் கூட கதற கதற தீயிட்டு கொளுத்திய அந்த 3 பேரை, நெடுஞ்செழியன், முனியப்பன், ரவீந்திரன் என்ற அந்த 3 பேரை மரண தண்டனை ஏற்கனவே கோர்ட்டு கொடுத்திருக்கு, நீதியரசர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை காப்பாற்றிய முதலமைச்சர் பெண்களை தீயிட்டு கொளுத்தி கொன்ற, பேருந்துகளை தீயிட்டு கொளுத்தி கொன்ற நயவஞ்சர்களை, அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளை காப்பாற்றிய முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. மறுக்க முடியுமா? 2018ஆம் ஆண்டு இவருடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்றதே கிடையாது. அந்த கொடூரத்தை நடத்தி காட்டிய அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளை தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கவர்னரிடத்தில் பரிந்துரை செய்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து பெண்களுக்கு எதிராக, பெண்களின் எதிரியாக செயல்படக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம்.